செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதியுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் செய்தி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன். நாம் மார்கழி உற்சவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனலில் ஆண்டாள் பெருமையும் திருப்பாவை பெருமையும் கொண்டாடிட்டு வரோம். ஆண்டாள் திருப்பாவையை எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் உள்ள ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அறிவியலோடு சேர்த்து இணைச்சி பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரோட சிறப்புகள், மார்கழி மாதம் ஏன் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்தது பாவை நோன்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி அடுத்த பதிவுக்குள்ளே போகிறோம். வாங்க இந்த பதிவை பார்க்கலாம். நோன்பு இருக்கிறதுனால எப்போவுமே நம்மளோட உடலும் உள்ளமும் ரொம்ப தூய்மையாகும் அப்படிங்கிறது உண்மைதான். இதில் சில உளவியல்களும் இருக்குது. நண்பர் ஒருவருக்கு வாயை திறந்தால் எப்போவுமே கெட்ட வார்த்தை தான் வரும். கோபத்தில் திட்டிக்கிட்டே இருப்பார். உறவினர் சிலர் சொல்கிறதுனால சபரிமலைக்கு மாலை போட்டு 48 நாட்கள் விரதம் இருப்பார். கடவுளை மனதில் இருத்திப்பார். கெட்ட வார்த்தை பேச முடியாது, பேசக்கூடாது இல்லையா? ஏன்னா அப்படின்னு சபதம் செஞ்சுட்டு தான் மாலையை போடுவாங்க. அந்த நாள் மட்டும், அந்த 48 நாள் மட்டும் அவங்களால அப்படி இருக்க முடியுது. அது மட்டும் இல்லை, விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பழக்கம் தொடரவே எப்போதும் கனிவாக பேச ஆரம்பித்தார். ஏன்னா எந்த ஒரு பழக்கமும் 21 நாட்கள் கடைபிடிச்சா கண்டிப்பாக நடைமுறைக்கு கொண்டு வந்துட முடியும். இது நம்ம ஆன்றோர்கள் சொன்ன உண்மை. இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒரு மண்டலம் அப்படிங்கிறதே கொண்டு வந்தாங்க நம்ம பெரியவங்க. இது அந்த காலத்து நடைமுறை. ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னா ஒரு மண்டலம் செய்யுங்க, இல்லை 20 நாட்கள் செய்யுங்க, 21 நாட்கள் செய்யுங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா மனிதனோட பழக்கம் ஏதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தோம்னா 21 நாட்கள் செய்ய ஆரம்பித்தாலே நம்மளோட மூளை அதற்கு அடிமையாயிடும். நோன்பு இருப்பது நமக்கு மட்டுமல்ல, அடுத்தவங்களுக்கும் ரொம்ப நன்மை தரும். இப்போது ஆண்டாலும் அதை அப்படித்தான் இந்த திருப்பாவையில் கையாண்டிருக்காங்க. நோன்பு நாளில் தனக்கும் தன்னோட மக்களுக்கு மட்டும் நன்மை வேண்டும் என்றோ, தன்னோட குலத்துக்கு மட்டும் சிறப்பு வேணும்னோ பிரார்த்திக்கலை. சிறுமியரை அழைப்பது போல் நம்ம எல்லாத்தையுமே அழைக்கிறாங்க. ஜாதி மத பேதம்னு பேசவே இல்லை. ஆண்டாளுக்கு எவ்வளோ பெரிய சமத்துவ பண்பு இல்லையா? சரி, ஆண்டாள் நோன்பு நோர்க்க என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க? கடவுளை பற்றி கொண்டு நெய் பால்னு சுவையான உணவுகளை விளக்கணும். இது இப்படி விளக்குறது மூலம் என்ன ஆகும்? நம்மளோட புலன்களை அடக்க முடியும். கண்களுக்கு மை தீட்டுறதோ கூந்தலுக்கு பூச்சூடுறதோ கூடாது, நாங்கள் மாட்டோம்னு சொல்கிறாங்க. இங்கே கவனிக்கத்தக்கது என்னன்னா, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம்னு நாம் என்ற வார்த்தையில் தன்னையும் அவர்களுடன் சேர்த்து உறவு கொண்டாடுறாங்க ஆண்டாள். அவங்களோட சொற்களில் ஒளிவிடுற பண்பு நாகரீகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அருமையாக இருக்குது இல்லையா? செல்வ சிறுமியிற்கால் வையத்து வார்வீர்கால் நாங்கள் நம் பாவைக்கு போன்ற சொற்கள் அவ்வளோ அவ்வளோ அந்நியப்படாமல் எல்லாத்தையும் தனக்குள்ளே சேர்த்துக்கிற ஒரு பண்பை காமிக்குது. எல்லாத்தையும் நம்மோட நெருங்கி வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. எல்லா வார்த்தைகள்லையும் அவங்க பாசுரங்களில் ஒரு அன்பு இருக்குது. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து என்ற வரியில் நம்ம கலவரப்படுத்தி அச்சப்படுத்தாத மழை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மழைனா எப்படி பெய்யணும், அதோட தன்மை எப்படி இருக்கணுன்றத கூட தன்னோட பாசுரங்களில் அழகாக கையாண்டிருக்காங்க இந்த ஆண்டாள் நாச்சியார். இப்படி பாசுரத்தின் எல்லா வரிகள்லையும் பிறர் நலம் பேணும் அந்யோன்ய நடை வெளிப்படுது. சரி, ஒருத்தட்ட அந்யோன்யம் எப்போ வரும்? அன்பு இருந்தால் தானே வரும். அவங்களோட மொழி நடை அந்த அன்பை தான் பறைசாற்றுது. ஒரு தாய் குழந்தையை பேணுவது போல உயிர்கள் அனைத்துக்குமாக அன்பை பொழிகிறாங்க ஆண்டாள். வார்த்தைகளில் ஒட்டுதல் அவங்க நம்ம சேர்ந்தவங்க அப்படிங்கிற பற்றுதலை உருவாக்குது. இதனால தான் சூடி கொடுத்த சுடற்கொடி நம்ம எல்லார் மனசுலையும் ரொம்ப நீங்காத இடம் பிடிச்சி ஆண்டாள் ஆண்டாள் அப்படிங்கிறது உரிமையோட நம்மகிட்ட பழகிற மாதிரி இருக்க வைக்கிறாங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நோன்பு நோக்கும் போது ஒருத்தரோட தன்னம்பிக்கை தெரிய வரும். விரதம் இருக்கும்போது தான் ஒரு சட்டத்திட்டத்தை நாமே நமக்கு வகுத்துக்குவோம். அப்படி அதனுள் புழங்கும்போது
அதோட வீரியம் நமக்கு தெரியும். ஒரு சிவராத்திரி அன்னைக்கு இளம் பெண் ஒருத்தி திருவண்ணாமலைக்கு போறா. அங்கிருக்கும் தோழியையும் உடன் அழைத்தாள். அவளோ, என்னால ராத்திரி முழிக்க முடியாதுமா, 12 மணி வரை தான் தாக்கு பிடிப்பேன், இதுல கிரிவலம் வர முடியாதே அப்படின்னு மறுத்தா. பின்னர் ஒரு வழியாக சம்மதிச்சா. அன்னைக்கு நள்ளிரவு துவங்கி அதிகாலையில் நிறைவு செஞ்சாங்க. இரவு முழுவதும் தோழி உற்சாகமாகவே இருந்தாள். மறுநாள், எனக்கு இவ்வளோ உறுதி இருப்பது எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றா தோழி. கடவுள் சக்தியை கருப்பொருளாக்கி கொண்டு நாம் உறுதியை நிலைநிறுத்தும் போது நம்மளோட சக்தி பல மடங்கா பெருகி நமக்கு வலுவை தரும். இது விரதத்தோட உளவியல். ஐம்புலன்களை அடக்கி ஆள்வதனால மனம், உடல், புத்தி எல்லாமே கட்டுப்படுது. நோன்பால நாம் கட்டுப்பாடான வாழ்க்கை முறையில் பயணிக்க முடியும். அது நமக்கு எப்போவுமே ரொம்ப பாதுகாப்பானதாக தான் இருக்கும். நம்ம சாலையில் செல்லும்போது அதோட விதிகளுக்கு கட்டுப்பட்டு தானே செல்கிறோம், பயணிக்கிறோம். அப்போ தானே அந்த பயணம் நமக்கு ரொம்ப இனிதாக இருக்குது. ஆளுக்கு ஒரு வழிமுறை பின்பற்றினால் நமக்கு என்ன ஆகும்? விபத்து தான் வரும். அது மாதிரி தான் மனம் போன போக்கெல்லாம் போகாமல் புத்தி சில சிந்தனைகளை நம்முள்ள கொளுத்தி போடுது. நம்மால் எதையுமே எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற நிதர்சனம் நமக்கு அப்போ தான் புரியும். எதையும் சமாளித்து சாதிக்கும் உத்வேகத்தை கூட நமக்கு கொடுக்கறது நோன்பு தான். விரதங்களை அடுத்த சந்ததியினருக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கமே மன தூய்மை என ஆன்மீகம் சொன்னாலும் உளவியல் ரீதியாக ஒருவரை பலம் கொண்டவராக மாற்றுகிறதுன்றதான் உண்மை. இந்த உண்மையை விரதம் கடைபிடிக்கிறவங்க எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க. விரதம் அப்படிங்கிறதே கடுமைதான். அதனால்தான் ஆண்டாள் தன்னோட பக்குவமான பேச்சால விரதம் இருக்க கூப்பிடுறாங்க. கடவுள்னு சொன்னாலே எல்லாருக்கும் சொந்தம் தானே. அவரை பற்றி சொல்லும்போது பலரும் நெருங்கி வருவாங்கன்றது இன்னொரு சிறப்பு. விரதம் பற்றி அறிவுறுத்தும் ஆண்டாள் தோழியரை உறக்கத்திலிருந்து எழுப்பும்போது ரொம்ப அன்பா அந்யோன்யத்துடன் குரல் கொடுக்குறாங்க. இதனால தான் அவளால் உரிமையுடன் உரையாட முடியுது. 9ஆம் பாசுரத்தில் மாமி அவர்களே, உறக்கத்திலிருந்து அவளை எழுப்பக்கூடாதா? உன் மகள் என்ன வாய் பேசாத ஊமையா? கேட்கும் சக்தியற்ற செவிடா? பேருறக்கத்தால் உண்டான சோர்வோ? பெருந்தூக்கத்தில் எழ முடியாதபடி காவலிடப்பட்டாலோ? உறக்கம் களையாதபடி மந்திரத்தால் கட்டுண்டாலோ? மாமாயன், மாதவன், வைகுந்தன் என அவன் திருநாமங்களை பலமுறை சொல்லிவிட்டோம். இனியாவது உன் மகளை துயில் எழுப்பலாகாதோ அப்படின்னு உரிமையோட கேட்குறாங்க ஆண்டாள். நப்பிண்ணை பிராட்டை எழுப்பும்போது, மணக்கும் கூந்தலை உடையவளே, கதவை திற, பந்து பொருந்திய விரல்களை உடையவளே, உன் கணவனின் புகழை உன்னுடன் சேர்த்து பாடும்படியாக சிறப்புமிக்க வளையல்கள் ஒளி எழுப்ப மகிழ்வுடன் செந்தாமரை கையால் கதவை திற அப்படின்னு சொல்றாங்க. முறை சொல்லி கூப்பிடும் வழக்கம் தொன்று தொட்டு நம்மக்கிட்ட இருக்கு. அந்த காலத்துல சொந்த பந்தம் எல்லாம் சுத்தியில தான் குடியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தெரிந்தவங்க நம்ம சுற்றி நிறைய இருக்காங்க. அவங்கள அத்தை, மாமா, அண்ணா, அக்கான்னு அழைத்து தான் பாருங்களேன், ஒரு இணக்கம் உண்டாகும். நிறைய வீடுகளில் பெற்றோரை வாய் நிறைய கூப்பிடுறதில்ல. இங்க வா, அங்க போன்னு அதிகார தோணி இளைய தலைமுறையிடம் வெளிப்படுது. உறவினர் வீடுகளுக்கு போனா நம் வரவை அவர்களின் பெற்றோர்களுக்கு தெரிவிக்க அவங்க வந்திருக்காங்க, இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றமே ஒழிய உறவு முறையை சொல்லி கூப்பிடுறதில்ல. காரணம், அவர்களை அவ்வாறு நாம பழக்கப்படுத்தலை. சமத்து பிள்ளைகளோ தனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் அங்கிள், ஆண்டின்னு வரையறைக்குள் அழைப்பார்கள். இது ஒரு கூத்து. மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அண்டை வீட்டார் என அனைவரும் எல்லாமே ஆண்டி தான். இப்போ நம் மொழியில் காணப்படும் வளமும் ஈர்ப்பும் அந்நிய மொழியில் உண்டா? இல்ல. இந்த வித்தையை அறியாதவளா ஆண்டாள்? மாமீர், மாமன் மகளே என முறை வைத்து அழகு ததும்ப அழைக்கிறாள். பாருங்கள், பிள்ளாய், பாவாய் அப்படின்னு கூட சொல்றாங்க பாசுரங்கள்ல எல்லாம். அப்படி நெருங்கி அழைப்பது யாருக்கு தான் பிடிக்காது? நமக்கு அன்பு இருப்பவர்களிடம்தான் உரிமையுடன் சொல்வோம். அதில் நிச்சயம் இணக்கம் இருக்கும். இப்படி ஆண்டாள் பெண்களிடம் நெருங்கி பேசுவது அவளின் அன்பை வெளிக்காட்டுவதாக அமைகிறது. ஆண்டாளை இன்னும் இன்னும் மனதுக்கு நெருக்கமாக அழைத்து சென்றது இந்த அந்யோன்யம்தான். கடல் ரொம்ப பெருசு, ஆனா அலைகள் தானே மகிழ்ச்சியை தருகிறது. அதுபோலதான் சின்ன சின்ன வார்த்தைகளில் உள்ள அந்யோன்யம் பெரிய நிறைவை தரும். அந்த சின்ன சின்ன வார்த்தைகளை எப்படி தன்னோட பாசுரங்கள்ல கையாண்டிருக்காங்கன்றது தான் இந்த பதிவு. இந்த பதிவில் அந்த
சொற்றாண்மையை, அதாவது சொல்ல அவங்க கையாண்ட விதத்தை நாம் ரொம்ப நல்லா அனுபவித்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இது மாதிரி இன்னும் நிறைய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். என் கூட சேர்ந்து இந்த மார்கழி மாசத்துல ஆண்டாள் பெருமையை அனுபவிக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் என்னோட ஆத்மார்த்த நமஸ்காரங்கள். வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே. ஹரே கிருஷ்ணா. வெற்றியுமதி.